நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு காண்டீபம் அத்தியாயம் 43. எல்லைப்புற ஊரில் நிகழ்ந்த அப்பெரும் போர் கஜயந்தத்தில் குலப்பாடகர்களால் ரைவதக விஜயம் என்ற பெயரில் குறுங்காவியமாக பாடப்பட்டது. இளையோர் மொழியறியும் நாளிலே அதை கற்றனர். வருடந்தோறும் அவ்வெற்றியின் நாள் மூதாதையருக்கு திரை கொடுத்து சொல் பணியும் விழாவாக எடுக்கப்பட்டது. பாலை பெருங்காற்றின் வாளை கையில் ஏந்தியவர் என்று ரைவதகர் புகழ் பெற்றார். கஜயந்த குடிகளின் அச்சம் ஒழிந்தது. மேலும் 3 களங்களில் அவர்கள் படை கொண்டு வந்த கண்டர்களை முழுமையாக வென்றனர். புறச்சூதர்கள் வழியாக அச்செய்தி பிற நாடுகளுக்கும் பரவிய போது கஜயந்தத்தின் மீது எவரும் படை கொண்டு வர துணியவில்லை. விண்தொடும் பெரு வாளை கையில் ஏந்தி முகில்களை சூடி நிற்கும் ரைவதகரின் ஓவியங்கள் இல்லச் சுவர்களில் வரையப்பட்டன. அவருக்கு 7 சிறகுகள் கொண்ட மருத்தனாகிய மந்தன் உடைவாளை அளிக்கும் காட்சி நாடகமாக நடிக்கப்பட்டது. காற்றின் உடைவாளை சூடி களம் வென்று செல்வதை அக்குலத்து இளையோர் கனவு கண்டனர். காற்றின் உடைவாளை சூடி களம் சென்று வெல்வதை அக்குலத்து இளையோர் கனவு கண்டனர். கண்ணியர் அவர்களை எண்ணி உவகை கொண்டனர். 28 ஆண்டு காலம் எதிர்ப்பவர் எவருமின்றி கஜயந்தபுரியை ஆண்டார் ரைவதகர். அவர் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சட்டமென கொள்ளப்பட்டது. அவர் செய்கைகள் அக்கணமே புராணங்களாயின. மண்ணில் இருக்கையிலேயே விண் வாழும் முதியவர்களில் ஒருவராக அவர் போற்றப்பட்டார். அவரது மைந்தர்களான பத்ரபானுவும் சஜ்ஜனரும் பிரபரும் குமாரரும் சுஜரரும் சுந்தரரும் நூலும் வேலும் பயின்று தோள் திரண்டனர். அவர்களுக்கு குஜர் குலத்து பெண்களை மணம் செய்து வைத்தார். எல்லை பகுதிகளை அவர்கள் காத்தனர். கஜயந்தபுரி அமைதியும் செல்வமும் கொண்டது. அங்கு கலைகளும் கல்வியும் செழித்தன. அயல் நாட்டு வணிகரும் சூதரும் அதை அறிந்து அங்கு வந்தனர். எல்லைகளில் எல்லாம் அங்காடிகள் எழுந்தன. கஜயந்தகிரியின் அடிவாரத்தில் பேரங்காடி ஒன்று உருவானது. அங்கு பாலை வணிகர் வந்து தங்கி விற்று கொண்டு மீண்டனர். ரைவதகர் அவர்களில் நூலறிந்த அனைவரையும் தன்னிடம் வரச் சொல்லி புதியன கூற கேட்டு கற்றறிந்தார். அவர்கள் அயோத்தியில் மண் நிகழ்ந்து கையிலையில் விண் திகழ்ந்த ரிஷபரின் அணையா சுடரை அவருக்கு சொன்னார்கள். கொல்லாமை என்னும் பெரும் படைக்கலத்தை ஏந்திய அம்மா வீரரின் செய்தி அவரை அகம் திகைக்கச் செய்தது. ஒவ்வொரு நாளும் கீழ்த்திசையில் கதிர் எழும் போது அவர் தன் உள்ளம் தனித்து விடப்பட்டிருப்பதை உணர்ந்தார். அந்தியில் அத்தனிமை ஆழ்ந்து துயரமாக கனிந்திருந்தது. அவர் சொல்லவிந்த செயல் நிறைந்து ஒரு பெருஞ்சிலை என ஆவதை அவரது குடியும் குலமும் கண்டது. கனி முழுத்து விட்டது, உள்ளே இனிமை ஊறி சிவக்கிறது என்றார் முது நிமித்திகராகிய ரூபினர். ஒரு நாள் அவர் கீழ்வான் நோக்கி நின்றிருக்கையில் அவர் அருகே வந்து பணிந்த அமைச்சர் அயல் நாட்டு சூதர் இசையமைக்கு வந்திருப்பதை சொன்னார். எண்ணங்கள் அப்போதும் செம்பொன் கோபுரத்திலேயே படிந்திருக்க சொல்லில்லாமல் ரைவதகர் இசையவைக்கு சென்று வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஏற்ற அரியணை அமர்ந்தார். அயல் சூதர் முதியவர். தன் நந்துனியை மீட்டி அவர் மந்திரமலையை பற்றி பாடத் தொடங்கினார். தேவரும் அசுரரும் பார்க்கடல் கடைந்து அமுது எடுத்த மத்து. தேவர்களுக்கு அமுது அளிக்கப்பட்டதும் மானுடருக்கு அந்த மலையை அளிக்க உளம் கொண்டார் ஈசன். மண்ணில் வந்து விழுந்தது மந்திரமலை. அமுதம் படிந்தமையால் அம்மலையின் ஒவ்வொரு உயிரும் இறப்பின்மையே அடைந்தது. அம்மலை மேல் முளைக்கும் செடிகளில் இலைகள் உதிர்வதில்லை, மலர்கள் வாடுவதில்லை, அங்கு வாழும் பூச்சிகளும் இறப்பதில்லை. அமுதிலாடி நிற்கும் அவ்வுயிர்களுக்கு அந்தமென இங்கு ஏதுமில்லை. அச்செடிகளை வருடி வரும் காற்றும் அமுதமே. தீரா நோயாளிகள் அக்காற்று பெற்று உயிர் ஊற பெற்றனர். அதற்காக உற்றாரையும் ஊரையும் விடுத்து வழி தேர்ந்து நடந்து அதன் சாரலை அடைந்தனர். மந்திரமலையில் முளைக்கும் செடிகள் அனைத்தும் மூலிகைகளே. அவற்றை மருத்துவர் தேடிச் சேர்ந்து அருமருந்துகள் கூட்டினர். தொல்கதைகளில் கேட்டிருந்த அம்மலையை பார்க்க வேண்டும் என்பது ரைவதகர் சிறுவனாக இருந்த போது கொண்ட கனவு. அந்நாளில் அவர் அவைக்கு வந்த வடபுலத்து பாணன் ஒருவன் குறு யாழை மீட்டி மந்திரமலையின் உச்சியில் பொன்னொளிர் முகில் வந்து அமரும் அழகை பாடினான். முகில் கீற்றுகளில் தேவதைகள் தோன்றி அம்மலை மேல் இறங்குவதை தேன் தட்டில் தேன் துளிப்பது போல என்று அவன் சொன்ன வரியை அவர் ஒருபோதும் மறக்கவில்லை. பின்னர் வணிகருடன் வெளியேறி 2 ஆண்டு காலம் அலைந்த போது மந்திரமலைக்கு ஒரு முறை செல்வதென்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. வழி தேர்ந்து மந்திரமலைக்கு கிளம்புகையில்தான் தந்தை உடல் நலமின்றி இருக்கும் செய்தி வந்தது. அக்கணமே திரும்பி வர முடிவெடுத்தார். பின்பு குடி காக்கும் பொறுப்பும் அரச கடமைகளும் அவரை அவ்வூரிலேயே சிறை வைத்தன. காலத்தில் அவ்வெண்ணம் கரைந்து அழிந்து ஆழத்தில் மறைந்தது. மந்திரமலை என்னும் சொல்லை
முதுசூதர் பாடியதுமே கோல்பட்ட முரசின் தூசு துளிகள் நடனமிடுவது போல் அவர் உள்ளத்தில் சொற்கள் கொந்தளித்தன. பின்பு அச்சொல் மட்டும் எஞ்சியது. கஜ்ஜயந்த குடியினர் எல்லை தாண்டி போகும் வழக்கமில்லை என்பதால் பயணத்துக்குரிய முறைமைகள் ஏதும் அந்நாட்டில் இருக்கவில்லை. எனவே வெறும் விளைவென்றே அது அவருள் எஞ்சியது. ஆனால் எவ்வண்ணமோ நாளில் ஒரு முறை ஏனும் மந்திரமலை என்னும் எண்ணம் நெஞ்சில் எழத் தொடங்கியது. இச்சொல்லில் இருந்தும் அதற்கு சென்று சேரும் ஆள் உள்ளத்து வழி ஒன்று அவருக்கு இருந்தது. அரசவையில் மந்தனம் சூழ்ந்து கொண்டிருக்கும் போதே அகத்தில் அவ்வழி திறந்து அவர் அங்கு செல்லத் தொடங்கினார். அவரது விழிகள் அணைவதை, உடல் அங்கிருக்க உள்ளம் மறைவதை அறியும் அவையினர் அவர் செவிகளை ஈர்ப்பதற்கென உரக்க பேசுவர். அப்போதும் அவர் விழி திரும்பவில்லை என்றால் எளிய வீண் பேச்சுக்களுக்கு செல்வார்கள். எண்ணி இருந்த நாட்களில் ஒரு முறை உப்பரிகையின் தனிமையில் இருளுக்குள் நிலவை நோக்கியிருந்த போது எங்கோ எவரோ சொல்லி நினைவில் எழுந்தது போல ஒரு சொல் அவர் உள்ளத்தில் எழுந்தது. இனி இல்லை. திடுக்கிட்டு யார் அதை சொன்னது என்று நோக்கினார். எவ்வண்ணம் அச்சொல் தன் உள்ளத்தில் எழுந்ததே என்று வியந்தார். எவரோ தலைக்கு பின்னால் நின்று காதுகளுக்கு மட்டும் கேட்பது போல அச்சொல்லை சொல்லி சென்றார்கள். இனி இல்லை, இனி இல்லை, இனி இல்லை என்று பல்லாயிரம் முறை அச்சொற்களை சொல்லி நிலை கொள்ளாமல் அம்மாளிகையில் அலைந்தார். காவலனும் துயின்று காற்று அடங்கிவிட்ட மாளிகையில் பாதக்குருடுகள் ஒழிக்க தலை குனிந்து நடந்தார். நீள் மூச்சுடன் எங்குளோம் என உணர்ந்த போது உள்ளம் சென்ற நெடுந்தொலைவு காலுக்கு சில அடிகளே என அறிந்து தலையசைத்து கொண்டார். விடியலில் துயில் மறந்து சோர்ந்த விழிகளுடன் வந்து அவை அமர்ந்தார். தன் மைந்தர்களை வரச் சொன்னார். அமைச்சரும் குடித்தலைவர்களும் படைத்தலைவர்களும் சூழ்ந்த அவையில் தன் மணிமுடியை இளவரசர் பத்ரபானுவிடம் அளித்து அரசு துறந்து வெளியேறவிருப்பதை அறிவித்தார். எவ்வண்ணமோ அப்படி ஒன்று நிகழும் என்பதை அவை முன்னரே அறிந்திருந்தது. அவரது முகக்குறிகள் அங்கு காட்டுவது என்ன என்பதை நிமித்திகர் உய்த்து அமைச்சருக்கு உணர்த்தியிருந்தார். ஆயினும் அச்சொற்கள் அவர் வாயிலிருந்து நேரடியாக எழக் கேட்டபோது ஒவ்வொருவரும் அதிர்ச்சியடைந்தனர். தலைமை அமைச்சர், அரசே, தாங்களின்றி என்று சொல்லத் தொடங்கியதும் கையமர்த்தி, தங்கள் உணர்ச்சிகளை அறிவேன். இவ்வவை சொல்லப் போகும் அத்தனை சொற்களையும் 1000 முறை முன்னரே என் உள்ளத்தால் கேட்டுவிட்டேன். என் இறுதி சொற்கள் இவை. இன்றேனும் இங்கிருந்து கிளம்பவில்லை என்றால் இனி இல்லை என்றே என் உள்ளம் உணர்கிறது. என் மைந்தன் தோள் பெருத்து விழி கூர்ந்து அரசனுக்குரிய அனைத்து தகுதிகளையும் பெற்றுவிட்டான். அவனுக்கு தகுதியான இளையோர் அவன் தோள் வரை எழுந்து விட்டனர். அவனுக்குரியது இம்மணிமுடி என்றார். குடியீரே, இனி இவன் கோல் கீழ் என் நாடு பொலிவுறட்டும். என் மக்கள் இவனை என் மூதாதையர் வடிவென கொள்ளட்டும். என் மனைவியருக்கு இவன் காவலனாகட்டும். தெய்வங்கள் இனி எனக்கான பலிக்கொடைகளை இவன் கைகளில் இருந்து பெறட்டும். அவ்வாறே ஆகுக என்ற பின் எழுந்து தன் மணிமுடியை 2 கைகளாலும் கழற்றி அருகிலிருந்த பீடத்தில் வைத்தார். செங்கோலையும் கங்கணத்தையும் அதன் அருகே வைத்த பின், என் மூதாதையர் மேல் கவிந்து என் குடியை குளர் நிழலில் நிறுத்திய இவ்வெண்குடை இதன் மேல் கவியட்டும் என்று ஆணையிட்டார். குடைக்காவலன் வெண்குடையை மணிமுடி மேல் குவிக்க அரியணையிலிருந்து படி இறங்கி வந்து அவை நடுவே நின்று அனைவரையும் தலைமேல் கை குவித்து 3 முறை வணங்கி விலகி வெளியே சென்றார். அவர் செல்வதை நோக்கி நின்ற அவையினர் ஏங்கி கண்ணீர் உகுத்தனர். அவர் மைந்தர்கள் வெளி நிறைய சொல் மறந்து நின்றனர். மகளிர் அறைக்கு சென்று தன் துணைவியர் ஒவ்வொருவரிடமும் ஓரிரு சொல்லில் விடை பெற்றார். அவரது பட்டத்தரசி சைந்தவி, இறுதி வரை உடனிருப்பேன் என்று சொல்லி என் கைப்பற்றினீர்கள் அரசே. இவ்வுலகில் நான் கொண்டவை அனைத்துக்கும் இறுதி வரை நீ உடனிருந்தாய். ஆனால் காடு உனக்கானதல்ல. மைந்தருடன் கூடி மகிழ்ந்திருந்தால் மட்டுமே உன் உள்ளம் விண்ணேகும். இங்கிரு. நான் சென்றுவிட்ட செய்தி கிடைக்கும் போது என் மங்களங்களை துறந்து எனக்காக நோற்றிரு. அங்கு உனக்காக நான் காத்திருப்பேன். அவ்வண்ணமே ஆகுக என்றார். அன்று பின்மாலை கஜ்ஜயந்தபுரியில் மலைப்பாதை சரிந்திறங்கிய குன்றில் இறங்கி விரி நிலம் வந்தார். குன்று முழுக்க பரவியிருந்த அந்நகரின் மாந்தர் அனைவரும் வந்து மலைப்பாதையின் 2 மருங்கிலும் கூடி அவரை வாழ்த்தி குரல் எழுப்பி விடை கொடுத்தனர். பெண்கள் விம்மி அழுதனர். அவருக்காக அரச மணி தேர் காத்திருந்தது. அதில் அவர் ஏறிக்கொண்டதும் பாகன் அவர் சொல்லுக்காக காத்திருந்தான். அவர் அங்கில்லை என்றிருந்தார். அவனே குதிரையை சொலுக்கி அதை விரையச் செய்தான். சிறுவர்கள் அவர் சென்ற தேருக்கு பின்னால் அழுதபடி கை நீட்டி ஓடினர். ஒருவரையும் திரும்பி நோக்காமல் எல்லை கடந்து விரி நிலத்தில் வளைந்து சென்ற செம்பொழுது எழும் சாலையில் மறைந்தார். கஜ்ஜயந்த நாட்டு எல்லையை அடைந்ததும்
ரைவதகர் மெல்லிய உருமலால் தேரை நிறுத்திவிட்டு இறங்கி தன் அரச ஆடைகளை களைந்து அதுவரை தன்னுடன் வந்த அணுக்கச் சேவகனிடம் அளித்தார். அமைச்சர் தேரில் வைத்திருந்த மரவுரியும் மரக்குருடும் அணிந்து கையில் கோலும் துணி மூட்டையில் மாற்றுடையும் கொண்டு பாலையில் நடக்கத் தொடங்கினார். அவர் சென்று மறைவது வரை அவன் அங்கே நோக்கி நின்றான். பெருமூச்சுடன் திரும்பி தேரின் பின் நீட்சியில் ஏறிக்கொண்டான். தேர் திரும்பும் போது பீடத்தில் இன்மையென அவர் இருப்பதாக அவன் எண்ணினான். நாடு நீங்கிய முதல் நாள் நாடு நீங்கிய மன்னராக இருந்தார் ரைவதகர். 2ஆம் நாள் விடுதலை அடைந்த குடிமகனாக ஆனார். 3ஆம் நாள் வழிதோறும் பயணியாக இருந்தார். 4ஆம் நாள் எண்ணங்களை துழாவிச் செல்லும் தனியனாக இருந்தார். 5ஆம் நாள் எங்கும் செல்லாது தன்னுள் உழலும் அயலவன் என தோன்றினார். 6ஆம் நாள் அவரது விழி பதைக்கும் பித்தன் என்று மாறினார். வெறுமனே சென்று கொண்டிருந்தார். 18வது நாள் வழிகள் பொருட்டற்ற துறவியாக மாறியிருந்தார். 108 நாட்களுக்கு பிறகு நீண்ட தாடியும் சடைத்திரிகள் தொங்கும் முதுகும் ஒளிரும் வெண் பளிங்கு விழிகளுமாக மந்திரமலை நோக்கி செல்லும் பாதையை அடைந்தார். மந்திரமலை வரைக்கும் பாடும் மந்தார வழிநடை பாடல் நூலில் எழுதப்படாமல் அத்தனை யாதவ குடிகளிடமும் புழங்கியது. ஆண்டில் ஒரு முறை சித்திரை முழு நிலவு நாளில் யாதவர்கள் சிலர் நோன்பு கொண்டு இருமுடி கட்டி செல்வதுண்டு. ஆவளம் பெருக பால் நிறைய தெய்வங்களை வேண்டி அக்காட்டின் முதல் விளிம்பில் எருமை ஏறிய அறச்செல்வராகிய வசுதேவர் என்னும் தெய்வம் நின்றிருந்த ஆலயத்தில் அமுதும் மலரும் நீரும் படைத்து வணங்கி மீழ்வார்கள். அப்பால் இருந்த காட்டுக்குள் சித்தம் தெளிந்த யோகியரே செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டது. அருகநெறியினருக்கு அவ்வாலயம் அவர்களின் 12வது தீர்த்தங்கரரான வசுபூஜ்யரின் பதிட்டை. ஆஷாட மாதம் முழு நிலவு நாளில் அருகநெறி நிற்கும் வணிகர்கள் தங்கள் குடிச்செலவுகளை நிறைவு செய்த பின் அங்கு வந்து அரிசி விரித்து அழியா சுழற்சியை விரல் தொட்டு வரைந்து அருகநாமத்தை பாடி வழிபட்டு மீண்டனர். இக்ஷ்வாகு வம்சத்தில் அங்கநாட்டு தலைநகர் சம்பாபுரியில் வாசுதேவருக்கும் ஜெயதேவிக்கும் மைந்தனாக பிறந்து இளமையிலேயே 5 புலன் அறுத்து அறிபுலன் பெருக்கி அலைந்தார். சித்தக்கடல் கடைந்து அமுதெடுத்தார். அதை நிரப்பி தானென என்ற உரிய இடம் தேடி அலைந்தார். காட்டில் கண்ட காட்டெருமை ஒன்று அவரை அறிந்து கரிய பேருடல் ஒடுக்கி தலை வணங்கி தாழ் பணிந்தது. அதன் மேல் ஏறி 12 நாட்கள் பயணம் செய்து மந்திரமலையை அடைந்தார். ஆஷாட மாதத்தின் 14வது முழு நிலவு நாளில் தன்னந்தனியாக மந்திரமலை சரிவில் ஏறி சென்று உருளைப்பாறையின் அடிவாரத்தை அடைந்தார். முகில்கள் விலகி முழு நிலவு மந்திரமலைக்கு மேல் நின்றபோது உருவான நில ஒளிப்பாதை வழியாக 108 தேவர்கள் இறங்கி மந்திரமலை சிகரத்தை அடைந்தனர். அங்கு அவர்கள் எழுப்பிய அமர பேரிசையை கேட்டார். தன் ஊனுடலை அங்கொழித்து இசை கலந்து மேலேறி அவர்களை சென்றடைந்தார். அவ்விசையின் வழியாக தேவர்கள் வாழும் விண்ணுலகை அடைந்தார். அங்கு அழியா புகழுடன் நிலை கொண்டார். அம்மலை விளிம்பில் கற்சிலை அமைத்து வழிபட்டனர். அவர் காலடியில் கொம்பு சரித்து நின்றது மோட்டெருமை. அப்பால் எழுந்த பசுங்காடு பச்சை பிசின் என செறிந்து வழியின்மையாகியது. அதன் நடுவே கரிய தனிமையின் வடிவனை எழுந்து விண் தொடும் விரல் என நின்றிருக்கும் மந்திரமலை. காட்டின் விளிம்பில் நின்று நோக்கியதென்று எவரும் அறிந்ததில்லை. அங்கு செல்ல காலடி பாதைகள் இல்லை. அங்கு செல்பவர்கள் தங்களுக்கான பாதையை தாங்களே கண்டடைந்தனர். சென்றவர்கள் எவரும் மீண்டதில்லை என்பதனால் சொல்லில் வழி இருக்கவில்லை. வசுபூஜ்யரின் கோயில் கடந்து காட்டில் நுழைந்த ரைவதகர் அங்கே ஒவ்வொரு இலையும் பொய்யுரைத்து வழி திருப்புவதை உணர்ந்தார். ஒவ்வொரு முள்ளும் படைக்கலமாகி எதிர்கொண்டது. ஒவ்வொரு வேரும் கால் பின்னி தடுத்தது. 100 நாட்கள் அக்காட்டில் தவித்தலைந்து தளர்ந்து இருந்தார். பசி எரிந்து பின் அணைந்த உடலில் உயிர் இறுதி சரடில் நின்று தவித்தது. சிதையென ஆன தசைகளில் விடாய் நின்று தழலாடியது. கைகளை ஊன்றி கால்களை மடித்து எழுந்தார். ஒவ்வொரு தசையாக இயக்கி உடலை நகர்த்தி சுற்றிலும் நோக்கினார். உலர்ந்த நாக்கு வந்து இதழ்களை நக்கி நக்கி மீண்டது. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு குழியும் நீரில்லை என்னும் பொருள் மட்டுமே கொண்டிருந்தது. அவர் உடல் நீர் விளைவு என்பதாக இருந்தது. விடாய் என இம்முனையும் இல்லை என மறுமுனையும் இணை விசைகளுடன் முட்டிக்கொண்டு அசைவிழந்து காலம் மறந்தன. கண்களில் காடு நீர் பாவை என அலையடித்தது. காதுகளில் ஓசைகள் தொலைவில் எங்கோ என ஒலித்தன. மூழ்கி கொண்டிருந்தார். அவரை சூழ்ந்திருந்த காற்று நீரென்றாகி அவரை மூழ்கடித்து தன் ஆழத்துக்கு கொண்டு சென்றது. பற்று தேடி தவித்த சித்தத்தின் 10,000 கைகள் சொற்களை அள்ளி அள்ளி பற்றி கொண்டன. அன்னை, தந்தை, குடி, குலம், நகர், பொருள், இன்பம், வெற்றி, புகழ், அறிவு, மீட்பு, முழுமை என
ஒவ்வொரு கொடியும் அவர் எடை தாழாது அறுபட்டது. அருந்து துடிக்கும் கொடிகளில் ஒன்றென மந்திரமலை இருப்பதை கண்டதும் உடல் ஒரு முறை சொடுக்கி கொண்டது. கை நீட்டி பற்றிய கொடி ஒன்று அவரை தாங்கியது. அது ஒரு செவி வடிவில் இருந்தது. அச்செவியில் நீராவி பட்டு பணித்திருந்தது. இடக்காது. அவர் இடப்பக்கம் நகர்ந்தார். எஞ்சி இருந்த ஒற்றை கை ஒரு நாகமென மாறி நெளிந்து மண்ணை உந்தி அவரை தூக்கிச் சென்றது. தொலைவிலேயே நீரை அறிந்து விட்டார். அசைவற்ற எருமை விழி என அது அங்கே கிடந்தது. அதை அணுகி படுத்தபடியே நீரை அள்ளி அள்ளி விழுங்கிய போது உடல் அறிந்தது அது அமுதம் என. கண் மூடி அங்கே கிடந்தார். மெல்லிய முக்காரம் கேட்டு கண் விழித்த போது மிக அருகே நின்ற கரிய எருமையின் கண்களை கண்டார். அவர் கை நீட்டிய போது அந்த காட்டெருமை கரிய பேருடல் உடுக்கி தலை வணங்கியது. அதன் மேல் ஏறி 12 நாட்கள் பயணம் செய்து மந்திரமலையை அடைந்தார். அவர் செல்லும் வழியெல்லாம் முட்கள் சுட்டு விரல்களாகி வழிகாட்டின. இலைகள் வாழ்த்து கூவின. அது ஆஷாட மாதத்தின் 14வது முழு நிலவு நாள். விண்ணில் பொற்பெருங்கலமென எழுந்து நின்றது குளிர் நிலவு. காடு குளிர்ந்து ஒளி சொட்டும் இலை நுனிகளுடன் அசைவிழந்து மௌனத்தில் ஆழ்ந்திருந்தது. குவிந்த செம்மண் பீடத்தின் மேல் ஊழ்கத்தில் அமர்ந்த கரிய ஒற்றை பெரும் பாறையே மந்திரமலை. ரைவதகர் அங்கு வந்தபோது அங்கே உயிர் அசைவே இருக்கவில்லை. நில ஒளியே பருவெளி அன்றானது போல் தெரிந்த மலைச்சரிவில் தனித்து ஏறி சென்று உருளைப்பாறையின் அடிவாரத்தை அடைந்தார். விண்ணில் தொங்குவது போல நின்றது அது. அங்கிருந்து எவரோ மண்ணை கடைவது போல. ரைவதகர் நில ஒளி தழுவி பளபளத்து எழுந்து நின்ற மந்திரமலையின் கரிய பேருடலை பார்த்தார். கிளம்பிய நாள் முதல் அவர் சித்தத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த பார்க்கடலை கலக்கியது எதுவென்றறிந்தார். கண்ணங்கரியது. அமுதை உடல் பூசி அழியாமை கொண்டு என்றும் நின்றிருப்பது. விண்ணை தொடுவது. மண்ணில் வேரூன்றி இருப்பது. மாநாகங்களும் வானவரும் தங்களதென்று உணர்வது. இதுவே 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 என்று நெஞ்சு உரைக்க சிறிய பாறை ஒன்றின் மேல் அமர்ந்து அதை நோக்கி கொண்டிருந்தார். அதன் மேலிருந்த முகில்கள் ஒளி கொள்வதை கண்டார். வெளிக்கடைந்த மத்து. அழியா தவம் கொண்டு யுகங்கள் தோறும் விண்ணில் பறைந்தலைந்த பயணம் மண்ணில் இங்கு நிலை கொள்வதற்காகத்தானா? கண்களை மூடி ஊழ்கத்தில் அமர்ந்தார். அவர் நெற்றி பொட்டில் எழுந்து சித்தத்தில் சுழன்று கொண்டிருந்தது மந்திரமலை. இறுகி நஞ்சு துப்பியது பாதாள நாகம். பற்றி எறிந்தன புறங்கள். அனல் என உணர்ந்த தருணம். அமுது என உணர்ந்த ஓசை. அமுது என்று நுரைத்த உள்ளம். அமுது என எஞ்சிய சித்தம். அமுது என்று திரண்ட பித்தம். பின் அமுதென்று அங்கிருந்தார். விழி திறந்த போது முழு நிலவு மந்திரமலைக்கு நேர் உச்சியில் நின்றிருந்தது. விண்ணையும் மண்ணையும் முழு காட்டும் பேரிசை ஒன்று சூழ்ந்திருந்தது. செவிகள் தொட முடியாத இசை. ஒவ்வொரு மயிர்காலும் அறிந்து தித்திப்பில் விரைத்து நிற்கும் இன்னிசை. கரைகளின் விண்ணுரை எழுப்பி அலை அலை என கிளர்ந்து அவரை அள்ளி ஏற்றி 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 சென்றது அவ்விசை. இசையினூடாக நடக்க முடியும் என்று கண்டார். இசையை அள்ளி பற்ற முடியும். இசையில் கால் துழாவி கைவீசி நீந்தி திளைக்க முடியும். இசை அவரை மந்திரமலையின் உச்சிக்கு கொண்டு சென்றது. தன் அருகே மலைப்பாறையின் பளபளக்கும் கருமை எருமை தோல் என உயிர் கொண்டு அசைந்ததை அவர் கண்டார். அதன் மடம்புகளிலும் மடிப்புகளிலும் முளைத்த சிறு முட்செடிகள் முடிகள் என சிலிர்த்திருந்தன. மலையுச்சியில் கால் தொடாது சென்று நின்றார். அது ஒரு முழுவட்ட சதுக்கம் என தெரிந்தது. அதன் மையத்து விளக்கென பொன் நிலவு. அந்நிலவை நோக்கி நின்றிருக்கையில் அதை தன்மேல் சூடிய மாபெரும் நிலவு ஒன்று விண்ணில் எழ கண்டார். குளிர் நீல நிலவு. அப்பெருநிலவு மழலையை மடியில் வைத்த அன்னை என நிறைந்திருந்தது. அதிலிருந்து வழிந்தோடி இறங்கிய நீல பளிங்கு பாதை வழியாக ஒளி சிறகுகளுடன் கந்தர்வர்கள் இறங்கி வந்தனர். 108 கந்தர்வர்கள் தங்கள் இசைக்கருவிகளுடன் அமர்ந்து இசை மீட்டினர். அவர்கள் தொட்டு மீட்டிய இசைக்கருவிகள் நில ஒளியில் சுழன்று நடனமிட்டு கழித்தபடி வந்து அங்கே நில ஒளி துளிகளென கிடந்த பாறைகளில் அமர்ந்தனர். 108 கந்தர்வர்கள் தங்கள் இசைக்கருவிகளுடன் அமர்ந்து இசை மீட்டினர். அவர்கள் தொட்டு மீட்டிய இசைக்கருவிகள் நில ஒளியால் ஆனவையாக இருந்தன. இசையும் ஒளியென்றே அலையடித்தது. அதில் அவர் உடல் உருகி பறந்து திளைத்து மெல்லிய அலைவாக இருந்தது. அவர்கள் அவரை அறியவில்லை. அவர் அணுகி சென்ற போதும் அணுகாமல் அவர்கள் அங்கே இருந்தனர். அவர்களில் ஒருவன் விழி திருப்பிய போது ஒரு கணம் அவன் நோக்கு அவரை அறிந்தது. அக்கணமே விழித்து கொண்டார். அப்போது அவரது தலைக்கு மேல் இளஞ்சூரியன் எழுந்திருந்தது. பொன்னொளிர் வெயில் பட்டு மந்திரமலை விண்மகள் அணிந்த தாலியின் குண்டு போல சுடர்விட்டது.
விழிநீர் வார்ந்து செவிகள் நிறைய அங்கு பார்த்தபடி கிடந்தார். நேற்றிரவு கேட்ட இசை வெறும் உளம் மயக்கா என்று தோன்றியது. எழுந்து அமர்ந்தபோது தன் இடையில் ஆடை இல்லை என்பதை கண்டார். இசை ஏறி சென்று மந்திரமலை உச்சியில் கரைந்து நடமிட்ட பொழுது தன் ஆடை கழன்று காற்றில் பறந்து மறைவதை கண்டிருந்தார். எழுந்து அங்கெங்கேனும் தன் ஆடை கிடக்கிறதா என்று பார்த்தார். இல்லை என்று அறிந்ததும், ஆம், நான் கேட்டேன், நான் இருந்தேன், நான் அடைந்தேன், நான் எஞ்சுகிறேன் என்று சொல்லிக் கொண்டார். கஜ்ஜயந்தபுரியின் எல்லைக்குள் மீண்டும் ரைவதகர் நுழைந்த போது அவர் புழுதி படிந்த வெற்றுடல் கொண்டவராக இருந்தார். குழல் வளர்ந்து தோளில் தொங்கியது. சடை கட்டிய தாடி மார்பில் விழுந்திருந்தது. புழுதி படிந்த மேனி தொன்மையான மரம் ஒன்றின் வேர் போன்றிருந்தது. சொல்லற்று புன்னகை ஒன்றே மொழி என கொண்டிருந்தார். உற்றவர் எவரையும் அவர் தனித்தறியவில்லை. மானுடரையும் விலங்குகளையும் பறவைகளையும் வேறுபடுத்தி நோக்கவில்லை. விண்ணிலிருந்து குனிந்து நோக்கும் மூதாதையரின் விழிகள் அவை என்றார் குலப்பாடகர். எல்லையிலிருந்து பெருங்கூட்டம் அவரை சூழ்ந்து ஊருக்குள் கொண்டு வந்தது. அவருக்கு பின்னால் குலப்பாடகர் இசை மீட்டி வந்தனர். அருகர் தாழ் வாழ்க என்று கூவிய குடிமூத்தார் உடன் வந்தனர். தன் அரண்மனை மாளிகை முகப்பில் வந்து நின்று அவர் கைகளை நீட்டினார். செய்தி அறிந்து ஓடி வந்த அவரது துணைவி சைந்தவி அவரை கண்டு நெஞ்சை அழுத்தி நிலை பற்றி நின்று கண்ணீர் விட்டாள். அன்னையே, இரவலருக்கு உணவளியுங்கள் என்றாள் முதிய சேடி. விம்மும் இதழ்களை இறுக்கியபடி அவள் அவரது நீட்டிய வெறும் கையில் அன்னமிட்டாள். மும்முறை அதை உண்டபின் அவர் திரும்பிச் சென்றார். 12 ஆண்டு காலம் ரைவதகர் கஜ்ஜயந்த நாட்டின் ஊர்களில் அலைந்தார். எங்கும் எவரிடமும் எச்சொல்லும் சொல்லவில்லை. அவர் சென்றவிடத்தில் எல்லாம் அவர் சித்தமுணர்ந்ததை மக்கள் அறிந்தனர். சித்திரை வளர் நிலவு 2ஆம் நாளில் ரைவதக மலைமேல் ஏறி சென்று அவர் அங்குள்ள மலைப்பாறை ஒன்றில் வடக்கு நோக்கி அமர்ந்து 12 நாட்கள் உண்ணா நோன்பிருந்தார். அரண்மனையில் தன் மஞ்சத்தில் அவர் துணைவி சைந்தவியும் உண்ணா நோன்பிருந்தாள். அவள் முழு நிலவுக்கு முந்தைய நாள் உடல் துறந்தாள். முழு நிலவு எழுந்த நாளில் அவர் முழுமை கொண்டார். ரைவதகரின் காலடி அங்குள்ள சேற்று பரப்பில் படிந்திருந்தது. அவரது மைந்தர் பத்ரபானு சிற்பிகளை கொண்டு அளவிட்டு அவர் அமர்ந்திருந்த பாறையில் செதுக்கி வைத்தார். அங்கு குஜர்கள் நாள்தோறும் சென்று அரிசி பரப்பில் அருக மந்திரத்தை எழுதி மலரிட்டு வணங்கலாயினர். கஜ்ஜயந்த மலை ரைவத மலை என பெயர் கொண்டது. அவர் குலம் ரைவதகம் என அழைக்கப்படலாயிற்று. கஜ்ஜயந்தம் என்னும் பெயரே நினைவில் மறைந்து நூல்களில் எஞ்சியது. காண்டீபம் 43வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.